அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. 1873 வருஷம் ஐப்பசி மாதம் 7ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை காலையில் 8 மணிக்கு சித்திவளாக திருமாளிகையில் மேட்டுக்குப்பத்தில் சன்மார்க்க கொடியை ஏற்றி வச்சு வள்ளல் பெருமான், இங்கே பாருங்கப்பா, நான் கடைசியாக உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், இதுதான் நீங்கள் அருட்பெருஞ்சோதி நிலையை அடைகிறதுக்கான ஒட்டுமொத்த ரகசியமும் இதில் இருக்குது. இதை தாண்டி நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம், இதை மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்னு அவர் இது வரைக்கும் நான் எழுதின நூட்கள்லாம் கூட வேஸ்ட்டு. அதில் கூட நிறையா அப்போதைக்கு எனக்கு அறிவு கம்மியாக இருந்ததுனால நான் அதில் அந்த மாதிரி திங்ஸ் எழுதியிருப்பேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் கூட விட்டுருங்க, இதை மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் அவர் முக்கியமாக குறிப்பிடுற சில கருத்துக்களை பார்ப்போம். சில இல்லை, ஒட்டுமொத்த கருத்தையும் பார்த்துருவோம் வாங்க. இவர் வாயை திறந்து அந்த மகா பேருபதேசத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைலாகே நம்மளை எல்லாரையும் அடித்து சாக்கிற மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னாக்க, இங்குள்ள நீங்கள் எல்லாவரும் இதுவரைக்கும் இருந்தது போல் இனியும் வீண்காலம் கழித்து கொண்டிராதீர்கள் அப்படின்னு முடிச்சிட்டார். இதில் நம்மெல்லாம் அவுட்டு. நம்ம செய்கிற ஒட்டுமொத்த வேலையுமே, அதாவது படிக்கிறதா இருக்கட்டும், சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக மாறுறதா இருக்கட்டும், பதவி பட்டம் பூராமே வேஸ்ட்டு, அதெல்லாமே வீண் காலம்தான். இங்கே வாங்க, என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னையிலேருந்து நீங்கள் நல்ல விசாரணையில் இருக்கணும். அது என்ன விசாரணைனா, நம்முடைய நிலை எப்படிப்பட்டது, நமக்கு மேல் நம்மை அதிர்ஷ்டிக்கின்ற தெய்வத்தினுடைய நிலை எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம விசாரிக்கணுமா. அதை ரெண்டாக சொல்கிறாரு. ஒன்று அண்ட விசாரம், இன்னொன்று பிண்ட விசாரம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அண்ட விசாரம் அப்படிங்கிறதுல இந்த நம்மளோட பூமியோட துணைக்கோளாக இருக்க நிலா, அது ஏன் நம்ம பூமியை சுற்றி வந்துட்டுருக்கு, அதுக்கும் நம்ம பூமிக்கும் என்ன தொடர்பு, எதனால் சுற்றி வருதுன்னு யோசிக்கணும். அடுத்தது பூமியில் உயிர்களுக்கெல்லாம் ஆற்றலை சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்க சூரியன், அதோட நிலை எப்படிப்பட்டது, சரி சூரிய குடும்பத்தில் எப்படி எக்ஸாக்டாக இந்த 8 கோள் இருக்குது, நம்ம பூமி எதுக்கு இந்த இடத்துல இருக்குது, இந்த மாதிரி நம்ம இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும், விசாரிக்கணும். ஏன்னு நம்ம அது கூட கம்யூனிகேட் பண்ணணும்னு யோசிச்சுக்கோங்க. இந்த கிரக தோஷம் அந்த தோஷம்லாம் சொல்லுவாங்கள்ல, நீங்கள் விசாரிக்க உங்களோட விழிப்புணர்வு அந்த கோள்களில் படையில் அந்த கோள்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அது சரியாகிடும். அதனால தான் ஐயா இப்படி சொல்லியிருக்காரு, நீங்கள் அண்ட விசாரம் செய்யணும் அப்படின்னு. ஸோ இதை தாண்டி பால்வெளி அண்டத்தையும் யோசிக்கணும், கருந்துளையை யோசிக்கணும், யூனிவர்ஸு மல்டிவர்ஸ்னு அது போய்கிட்டே இருக்கும், அதுக்கு முடிவு இல்லை, அதை அப்புறம் பார்க்கலாம். அடுத்தது பிண்ட விசாரம். இந்த பிண்ட விசாரத்தில் நம்மளோட இயக்கம், உடல் இயக்கத்தை பற்றி யோசிக்கணும். எப்படி அதை டிசைன் பண்ணியிருக்காங்க எக்ஸாக்டாக. நம்ம இன்னும் ஐயா தெளிவாக சொல்கிறாரு, இந்த புருவத்துக்கிட்ட இருக்கிற முடியை பற்றி யோசிங்க, கண் இமையை பற்றி யோசிங்க. ஏன் தலையில் புருவத்துல எல்லாம் முடி இருக்குது, ஏன் முகத்தில் முடி இல்லை, இந்த மாதிரியான விசாரம் செய்யணும். இன்னொன்று என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, இந்த மூக்குக்கு ஓட்டை இருக்குது, வாய்க்கு பேசுகிறதுக்கு ஓட்டை இருக்குது, இந்த மாதிரி அவசியமான ஓட்டைகளை போட்டு வச்சுருக்க இறைவன் உனக்கு காதுக்கு மூக்குக்கெல்லாம் இந்த ஆபரணங்கள் போடுறதுக்கெல்லாம் இது வாழ்க்கைக்கு உண்மையிலே தேவை அப்படின்னா அவர் அதுக்கும் ஒரு ஓட்டை போட்டு அனுப்பியிருக்க மாட்டாரா அப்படின்னு இந்த மாதிரியான நம்மளை பற்றின நம்மளோட விசாரணம் இருக்கணும். ஒட்டுமொத்தமாக நம்ம பாடி எப்படி இயங்குது அப்படிங்கிறத கான்சியஸாக நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விசாரிக்கணுன்னாக்கா அதுதான் நம்மளோட இயக்கத்தை பற்றி, நம்ம உடல் இயக்கத்தை பற்றியும், நம்மளை எது இயக்குதோ அதையும் பற்றி நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த திங்க் பண்ணிகிட்டே நம்ம இருக்கும்போது நம்மளை ஆட்டோமேட்டிக்காக அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் யாரா இவன் அப்படின்னு பார்ப்பார். இதை தாண்டி
ஐயா வந்து நல்லா பாருங்கள், அடுத்த உயிர்கள் மேலே கருணையோடு இருக்க சொல்கிறாரு. ஆனால் விசாரணை பண்ணும்போது அண்ட விசாரம் பிண்ட விசாரம் பண்ணுங்க, நம்முடைய நிலை எப்படிப்பட்டது, தெய்வத்தினுடைய நிலை எப்படிப்பட்டதுன்னு விசாரிங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ நீங்கள் புற உலகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்க உங்கள் மனசை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து உங்களை பற்றியும் உங்களை இயக்கிக்கிட்டு இருக்க இந்த அண்டத்தை பற்றியும் விசாரிக்க சொல்கிறாரு. இதில் தெளிவாக இருக்கணும். அடுத்தது, இந்த விசாரணையை வந்து நம்ம செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னாக்க, நம்மளுக்கு ஒரு 7 திரைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் முதல் திரையை நீக்கிறது தான் கடினம். மற்ற திரைகள்லாம் படுவிரைவில் நீங்கி போயிடும்னு சொல்கிறாரு ஐயா. ஆனால் அந்த முதல் திரையை நீக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க, அதுக்கு தாங்க கருணையோடு இருக்கணும்னு சொல்லியிருக்காரு ஐயா. கருணைங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு, ப்ளஸ் ஜீவகாருண்யத்தை பற்றி பேசியிருக்காருங்கிறதுனால மக்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க, நம்ம கர்ம வினையை அழித்து நம்ம வந்து நிறையா பேருக்கு சாப்பாட்டை கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னம்னா நம்மளால் வந்து இந்த மனித பிறவியின் அல்டிமேட் கோலான அருட்பெருஞ்சோதி நிலையை அடைஞ்சிட முடியும்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சாப்பாடை கிண்டி எடுத்துகிட்டு போயிட்டு யாருக்கெல்லாம் தேவை யாருக்கு தேவையில்லை எதுவுமே தெரியாமல் அங்கங்கே சாப்பாடு கொடுக்குறது. சாப்பாடு வாங்கி சாப்பிட்றவன் எப்படி இருப்பான் அப்படின்னாக்கா, தன்னோட பாக்கெட்டில் காசை வச்சுக்கிட்டு ஒரு வேளை சாப்பாட்டு காசை நம்ம மிச்சம் பண்ணலான்னு கூட நினச்சி வந்து சாப்பிட்லாம். ஐயா அதை பற்றி பேசவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கருணை அப்படின்னாக்கா, ஒருத்தன் உண்மையிலேயே பார்த்தாலே தெரியும். உன்கிட்ட வந்து பசிக்குது அப்படின்னு கேட்குறானா, டக்குன்னு நீ சாப்பாடு வாங்கி கொடு, இல்லை உன்னால் என்ன பண்ண முடியுமோ அந்த இடத்துல சாப்பாடு வாங்கி கொடுக்குற நிலைமை இல்லை அப்படின்னாக்கா ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி நம்ம கொடுக்கலாம், இல்லை காசு கொடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கங்கப்பான்னு ஹெல்ப் பண்ணுறது. அதே மாதிரி இப்போ ஒரு பஸ்ஸில் ஒரு வயதான அம்மா வந்து ஒரு லக்கேஜ் வச்சுட்டு ஏற்ற முடியாமல் நிற்கிறாங்க அப்படின்னாக்க, அவங்க கேட்குற பட்சத்தில் அதை வாங்கம்மா நான் ஏற்றி தரேன்ட்டு கருணை உள்ளத்தோடு ஆத்ம உருக்கத்தோடு, ஐயோ இந்த முடியாத அம்மா இந்த வயசில் இப்படி கஷ்டப்படுறாங்களேன்ட்டு எடுத்து கொடுக்குறது. இது வாழ்க்கை முறையை கருணையோடு வாழ்கிறதுக்கு பேர் தான். இங்கே நீங்கள் 1,00,000 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அங்கிட்டு போய் நேர்மையற்ற முறையில் சம்பாதிக்கிறது, அதில் நிறைய களவாணித்தனம் பண்ணுறது, வாழ்க்கை முறையை தப்பாக வாழ்ந்துட்டு 10,000 பேருக்கு இல்லை கோடி பேருக்கு நீங்கள் சாப்பாடு போட்டாலும் 10 பைசா பிரயோஜனம் கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் ஐயா கருணை அப்படிங்கிற வார்த்தையை தன்னோட கடைசி உபதேசத்தில் வைக்கிறாரு. இந்த கடைசி உபதேசத்தில் ஐயா வந்து டோட்டலாக என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது தயவு 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 அப்படின்னு தான் சொல்கிறாரு. நான் சாப்பாடு போட்டதுனால இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்லவே கிடையாது. புரிந்து கொள்ளவும், வாழ்க்கை முறையை நேர்மையானதாகவும் பிறருக்கு எந்த தீங்கு விளைவிக்காத வகையிலும் அருந்தே தவறு செய்யாமலும் கருணையுள்ளத்தோடு நம்ம இருந்துகிட்ருக்கப்ப நம்ம உடம்புல ஆத்ம உருக்கம் உண்டாகி சுத்த உஷ்ணம் உண்டாகி அந்த 7வது திரையாகிய கரும்பச்சை திரை நீங்கும். இதுலேயும் அந்த கரும்பச்சை திரையில் ஹாஃப் பார்ட்டு தான் வந்து இந்த கருணையால் நீங்கும். அதுக்கு மேலே கீழே இருக்கிற அதாவது பச்சை திரையில் கீழே இருக்கிற கரும்பச்சை திரை, அது 2ஆக டிவைட் பண்ணிங்கன்னா கீழே இருக்க கரும்பச்சை திரை, மேலே இருக்கிறது வெளிர் பச்சை. சரிங்களா? அதாவது பொன் பச்சைன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது லைட் க்ரீனு. இந்த டார்க்கு க்ரீனை தான் வந்து நம்ம கருணையால், ஆனால் இதை திறக்கிறது தான் கஷ்டம். ஏன்னா நம்ம உலக மாயைகளை ஆசைகளை எல்லாம் தாண்டி அந்த கருணை உள்ளத்தோட பொதுநல மனப்பான்மையோடு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். சுற்றிலும் எவ்வளோ பேர் இப்படிலாம் என்ஜாய் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்கன்னு மாயை நம்மளை போட்டு அழுத்தும் போது அதெல்லாம் தாண்டி நேர்மையோடு ஒருத்தன் வாழ்கிறான் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அந்த கரும்பச்சை ஹாஃப் திரை நீங்கினோன்னே மிச்ச திரையெல்லாம் திறக்கிறது வந்து
நம்மளோட கையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அது வந்து அவ்வளோ கஷ்டம் கிடையாது. இந்த ஹாஃப் திரை கரும்பச்சை திரையை நீக்கிற அளவுக்கு அதெல்லாம் வந்து பெரிய கஷ்டம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னாக்கா, நம்ம மாயையே கடந்துட்டோம்னாக்க அதுக்கு அங்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சுத்த உஷ்ணத்தாலே சுத்த மாயா சக்தி தான். இங்கே இருக்கிறது வந்து அசுத்த மாயா சக்தி. இதை தான் வந்து ரொம்ப டஃப்பானது. சுத்த மாயா சக்தியெல்லாம் வந்து நம்மளை அவ்வளோ போட்டு அழுத்திடாதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது அதை வந்து நம்ம திறக்கணும். அதுக்கு என்ன வழி? இதுக்கு வந்து நம்ம கருணை உள்ளத்தோடு இருக்கணும்னு சொல்லிட்டாரு. இந்த இடத்துல தான் ஐயா ஒரு யோகத்தை சஜஸ்ட் பண்ணுறாரு. தன்னோட பேருபதேசத்தில் ஐயா ஒரே ஒரு யோகத்தை தான் சஜஸ்ட் பண்ணுறாரு. அது என்ன அப்படின்னாக்க, இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் இது 4 இருக்கா, அந்த 4ஐயே நம்ம இன்னும் வந்து சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம் இந்த மாதிரி 4க்கும் வச்சு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அதில் வந்து நன்னாங்க 16 வரும். அதில் வந்து 4ஆம் பாகத்தில் இருக்கக்கூடிய ஞானத்தில் யோகம் அப்படிங்கிறத தான் ஐயா வந்து இந்த இடத்துல சஜஸ்ட் பண்ணுறாரு. அதாவது யோகம் பண்ணுங்க, அதை ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோங்கிற ஞான தெளிவோடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன ஞான தெளிவு அப்படின்னாக்க, இதுதான் இந்த திரைகள்லாம் இப்படி இருக்குது, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்காரு, இந்த நிலைமைக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற ஞான தெளிவு. ஏன் இதை வந்து ஐயா வந்து இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறாரு அப்படின்னாக்க, அதுக்கும் கருணை தான். கருணையினால் சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. சரிங்களா? எல்லாரும் இந்த நிலையை அடையணும்னு உண்மையிலேயே விரும்பினது யார் அப்படின்னாக்க நம்ம வள்ளல் பெருமானார் தான். ஏன் அப்படின்னீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சித்தர்களோட புத்தகத்துலலாம் நம்ம குழுவு குறியாக இருந்தாலும் அதை நம்ம புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். 2வது, ஐயா வந்து கடுமையாக சாடியிருக்காரு. நீங்கள் அந்த ஏரியா பக்கத்தே போகாதீங்க, இந்த சன்மார்க்கத்துக்கு வாங்க, நீங்கள் ஆன்மீகவாதியா, உண்மையை தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களா, சன்மார்க்கம் ஒன்று போதும் அப்படிங்கிறாரு. ஏன்னா நான் டைம் வேஸ்ட் பண்ணேன். நான் வந்து சைவ சமயத்தில் எவ்வளோ இன்வால்மெண்ட்டோடு இருந்தேங்கிறது என்னோட நூட்கள்லேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அதே சாட்சியாக இருக்கும். இந்த ஓம் நம சிவாய, சிவாய நம்ம இதெல்லாம் அதிகமாக ஐயா யூஸ் பண்ணியிருப்பார், நமக்கு சஜஸ்டும் பண்ணியிருப்பார். ஸோ அது கூட வேணாயா அப்படின்னு தன்னோட ஃபைனலாக சொல்லிட்டார். அதெல்லாம் கூட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னாக்க நான் இந்த நிலைமையை அடைஞ்சதுக்கு காரணம் இதையும் கூட திறந்ததுனால தான். இந்த சைவ சமயத்தின் மேலே வச்சுருந்த அந்த அன்பை கூட, அந்த பற்றுதலை கூட நான் விட்டோன்னா தான் எனக்கு இப்பேற்பட்ட ஒரு நிலைமை கிடச்சிது. ஏறா நிலை மேல் ஏற்றி விட்டார் அப்படின்னு சொல்கிறார். ஸோ எல்லாத்தையும் விட்டதுனால வந்தது லாபம் இது. இந்த லாபத்தை எல்லாராலையும் அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இதை வந்து ஏற்கனவே மறைச்சி வச்சாங்க இல்லையா சில நூட்களில். ஐயா எந்த நூல்னு சொல்லலை, மண்ணை போட்டு மூடியே போட்டாங்க. அதாவது நம்மளை திசை திருப்பிட்டாங்க. இந்த உண்மையை எல்லாருக்கும் கிடைக்க விடாமல், உண்மையிலே கருணை உள்ளவங்கன்னா இதுதான்ப்பா மேட்ருன்னு ஐயா சொன்ன மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து மண்ணை போட்டு மூடிட்டாங்க. அதுக்கு வந்து நம்ம தப்பானவங்க கையில் போயிடக்கூடாது அப்படின்னாலும், அருட்பெருஞ்சோதி பேரறிவுக்கு தெரியாதா அவங்க என்ன நோக்கத்தில் அதை செய்கிறாங்கன்னு? தப்பானவங்களுக்கு இது போய் சேருமா? முதல்ல தப்பானவங்களுக்கு அந்த சுத்த உஷ்ணம் உண்டாகுமா? யோசிக்கணும்ல. பட் எனிவேஸ், ஐயா வந்து நான் இதுக்கு முன்னாடி வேறு சமயத்தில் சமய மார்க்கமாக நான் இருந்ததுக்கு எனக்கு அப்போ அறிவு பத்தலை அப்படின்னு சொல்கிறாரு. இதை நம்ம எவ்வளோ பெரிய விஷயங்கிறத புரிஞ்சுக்கணும். சமயம் மதம்னு அடிச்சுக்கிட்டு உருடுற மக்களுக்காக சொல்கிறேன். இன்னொன்று, கோவில் குளம்னு சுற்றி காசை வேஸ்ட் பண்ணி அதில் எவ்வளோ சுயநலம் இருக்குதுன்னு பாருங்கள். அதெல்லாம் விட்டுட்டு வாழ்க்கை முறையை நேர்மையானதாக கருணை உள்ளத்தோடு வாழும்போது சுத்த உஷ்ணம் உண்டாகி தானாகவே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அந்த கரும்பச்சை திரையை நீக்கி விடுவார். மிச்சது ரொம்ப சுலபமாக நீங்கி போயிடும். நம்மளும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட இணைஞ்சிக்கலாம். அந்த அப்புறம் இந்த சித்துக்கள்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு அதுவும் சொல்லிட்டாரு. சுத்தமாக அதனால் எந்த பிரயோஜனமுமே கிடையாது. நீங்கள் பல மந்திரங்களை பல பயிற்சிகளை பண்ணி சித்துக்களை அடையலாம்,
10 பைசா பிரயோஜனம் கிடையாது ஆனால் அதனால் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நம்ம வந்து நிறையா பேர் மெடிடேஷன் பண்ணையில் அனுபவங்கள் வரப்போ அவங்களுக்கு வருது எனக்கு வரலன்னு யோசிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து இந்த சித்தெல்லாம் நமக்கு வந்துருச்சுன்னா நல்லா இருக்குமேன்னு யோசிக்கிறதா. நீங்கள் யோசித்தாலே போதும், அந்த சித்து நிலையை நோக்கி ஆஹா இவன் சிக்கிறாண்டா மறுபடியும் மாயையிலன்னு தான் அது கெஸ் பண்ணும், அங்கிட்டு இழுத்து விட்ரும். உண்மை நிலையை கடைசி வரைக்கும் தெரிஞ்சிக்கவே முடியாது. சித்தாடிட்டு இட்ஸ் லைக் இது பண்ணுறாங்கல்ல, மெஜிஷியன் மாதிரி ஆயிடுவீங்க நீங்கள். என்ன அவங்க வந்து ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, நீங்கள் ட்ரிக்ஸே யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு அந்த ஆற்றலை கொடுத்து நீங்கள் ஒரு வேடிக்கை பொருளாக தான் இங்கே இருப்பீங்களே ஒழிய உண்மைத்தன்மை கடைசி வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. அதுக்கு நீங்கள் மேலும் மேலும் பாடுபட்டுக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ அது டைம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே காலம் கம்மியாக இருக்கிறதுனால தயவு செய்து நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கருணையாக வாழ்க்கையை வாழுங்க. ப்ளஸ் ஞானத்தில் யோகம் செய்யுங்க, ஞான தெளிவோடு அதை செய்யணும். அதான் ஞானத்தில் யோகம், அதை செய்யுங்க, எல்லாமே கிடச்சிரும். நான் அடைஞ்ச நிலை கண்டிப்பாக நீங்களும் அடையலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஸோ அன்பர்களே, எல்லாரும் விரைவில் இந்த நிலையை அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அந்த நிலையை கொடுக்கணுன்னு பிரார்த்திச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஐயாவை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.